السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. قال النبي صلى الله عليه وسلم: إن الرسالة والنبوة قد انقطعت فلا رسول بعدي ولا نبي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 22ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்தாமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்ல மல்கள் செய்யும் நல்வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். ஒரு முஃமினுடைய, முஸ்லிமுடைய நிச்சயமான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக, தூதராக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, தூதராக ஏற்றுக்கொள்வது வெறுமனே மற்ற தூதர்களைப் போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபி அல்லது ரசூல் என்கிற அடிப்படையில் ஈமான் கொள்வதல்ல. மாறாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்வது போல, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஆண் வாரிசுகளின் மக்களில் யாருக்கும் தந்தையாக, வாரிசாக, அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை ஆண்களுக்கு. வலாக்கின் ரசூலுல்லாஹ், ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ். வஹாத்தமன் நபியீன்,
மேலும் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இறுதியானவர்கள். வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று 40வது அத்தியாயத்தில் 33வது திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர் என்பதை தாண்டி அவர்கள் ஹாத்தமுன் நபி, அவர்கள் இறுதியானவர்கள், கடைசியானவர்கள் என்றும் நம்ப வேண்டும். 2 வார்த்தைகள் இங்கே புழங்கப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் திருமதியினுடைய 2272வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அன்னர் ரிசாலத்த வன் நுபுவத்த கதின் கதஅத் ஃபலா ரசூல பஅதி வலா நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் என்பதும் நபி என்பதும் நுபுவத்தும் என்னோடு முடிந்து விட்டது. எனக்கு பின்பு நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது. தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். நபினா யாரு, ரசூல்னா யாரு? வேற வேறையோ? ஏன் 2 வார்த்தைகள்? அதே மாதிரி குர்ஆன்லையும் அப்படிதான். அல்லாஹ் சொல்லும் போது வலாக்கின் ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு வகாத்தமன் நபியீன், நபிமார்களில் இறுதியானவர். ரசூல் நபி 2 வார்த்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யூஸ் பண்ணலாம். ரசூலும் நபியும் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தாலும் கூட பின்னாடிலாம் இப்படி பல குழப்பவாதிகள் வருவாங்கன்னு தெரிஞ்சோ என்னவோ அல்லாஹ் 2யுமே இல்லைன்னு சொல்லிட்டான். நபியும் வரமாட்டாரு, இனி ரசூலும் வரமாட்டாரு அப்படின்ட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னால் நபியும் வரமாட்டார்கள், எனக்கு பின்னால் ரசூலும் வரமாட்டார்கள். ரசூலுக்கும் நபிக்கும் உள்ளான வித்தியாசம் என்னன்னா, ரசூல் என்பவர் புதிதாக ஒரு ஷரீஅத் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபி. அவரும் நபிதான், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான். ஆனா இந்த தூதருக்கு புதிதாக ஷரீஅத் வழங்கப்பட்டிருக்கும். முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய ஷரீஅத்திற்கும் இல்ல, அந்த ஷரீஅத்தின் பல சட்டங்களுக்கு மாற்றமாக புதிதாக இவர்களுக்கு சட்டங்கள் இருக்கும். நபி அப்படின்னா அப்படி கிடையாது. நபிமார்கள் என்பவர்கள் ரசூலை விட தரம் குறைந்தவர்கள். அப்படின்னா அவர்களுக்கு தனிப்பட்ட வேதம் வழங்கப்பட்டிருக்காது, தனி ஷரீஅத் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி எந்த நபி இருந்தாரோ அந்த நபிக்கு அல்லாஹ் எந்த ஷரீஅத்தை கொடுத்திருந்தானோ, எந்த மார்க்கத்தை கொடுத்திருந்தானோ அதை அப்படியே இவர்கள் பின்பற்றுவாங்க. அந்த நபி இறந்திருப்பாரு, இறந்த பின்னாடி அல்லாஹ் இவரை நபி ஆக்குவான். கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அதில் 33 ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க. 1,24,000 நபிமார்கள்ல ரசூல்மார்கள், தனிப்பட்ட ஷரீஅத் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் 33 பேர். இது அல்லாம மீதி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லோருக்கும் பேர் ரசூல் அல்ல நபி. நபின்னா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழும் காலத்திலேயே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, 2 பேரும் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழும் போதே கூடவே இன்னொரு நபி இருந்தார். 2 நபியும் சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி ஷரீஅத் வழங்கப்பட்டுச்சானா கிடையாது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன ஷரீஅத்தோ அதே சட்டதிட்டங்கள் தான், அதையே பின்பற்றியவர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தனி ஷரீஅத் வழங்கப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி ஷரீஅத் வழங்கப்பட்டுச்சு, தனி மார்க்கம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமான நமக்கு கூட, அவர்களுடைய உம்மத்தான நமக்கு கூட தனி ஷரீஅத், முந்தைய மார்க்கத்தில் முந்தைய நபிமார்களுடைய ஷரீஅத்தில் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சோ அதுல அதிகமான சட்டங்கள் மாற்றப்பட்டு நமக்கு தரப்பட்ட புதிய ஒரு மார்க்கம், புதிய ஒரு ஷரீஅத். காலத்துக்கு தகுந்த போல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷரீஅத்து சட்டங்களை மாற்றினான். இறுதி நபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஷரீஅத் கியாமத் வரைக்கும் மாற்றப்பட அவசியமில்லாத, தேவைப்படாத ஷரீஅத்.
இதை திரும்ப இன்னொரு தடவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கியாமத் வரைக்கும் இதுதான் சரியான மார்க்கம், சரியான ஷரீஅத். அப்போ ஒருவேளை ஏன்னா சில பேர் புதுசா கிளம்பி வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பின்னால் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க, திர்மிதியினுடைய 2219வது ஹதீஸ், சயகூனு ஃபி உம்மத்தி ஸலாத்தூன கத்தாபூன, எனக்கு பின்னால் சுமார் 30 பொய்யர்கள் வருவார்கள். 30 பொய்யர்கள் வருவார்கள். குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுன், அவங்க எல்லாமே வாதிடுவார்கள், நான் தான் நபி, நான் தான் நபின்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி அப்படி 30 பொய்யர்கள் வருவாங்க. இந்த 30 பேர் என்ன சொல்லுவாங்க? நான் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நான் நபி என்று சொல்லுவாங்க. வ அன காத்தமுன் நபியீன் லா நபிய்ய பஅதி, நான் தான் நபிமார்களில் இறுதியானவன், எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப பின்னால் வரக்கூடியவர்கள், நாங்க ரசூல் கிடையாது, நாங்க ரசூல்னு ஒண்ணு சொல்லலையே. இஸ்லாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த குர்ஆன் தான் நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொன்னாங்களோ அதே சட்டத்திட்டங்கள் தான் நமக்கு. அப்புறம் பிறகு எதுக்கு நீ நபி அப்படின்னா, இல்ல மக்கள் வழிகட்ட நேரத்துல மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக முந்திய நபியினுடைய சட்டத்தை ஸ்ட்ராங் பண்றவர் தான் நபி. அதனால ரசூல் தான் நபிக்கு பின்னாடி கிடையாது, ரசூலுல்லாவுக்கு பின்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ரசூல் தான் கிடையாது, நபி வரலாம். நபி என்பவர் தீர்க்கதரிசி மாதிரி. நபினா அந்த நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். இந்திய நாட்டை பொறுத்தவரை அம்பேத்கர் இருந்தாரு, அவர் இருந்தார், இவர் இருந்தார்லாம் சீர்திருத்தவாதிகள் சொல்றோம்ல, அது மாதிரி சீர்திருத்தவாதிகள் வரலாம். சீர்திருத்தவாதிகளுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்றானோ அதான் சரியத்துங்கிறான். அதான் பிரச்சனை. சீர்திருத்தவாதின்னு சொல்ற, சீர்திருத்தவாதின்னா மார்க்கத்தை பொறுத்தவரை முபல்லிக், தப்லீக் செய்யக்கூடியவர், முபல்லிக். அவர் என்ன, அவருக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, குர்ஆன்ல என்ன இருக்கோ, ஹதீஸ்ல என்ன இருக்கோ, மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து சொல்றவர், அவ்வளவுதான். அதோட அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதை மீறிய ஒரு பவர் ஒரு முபல்லிக்கு கிடையாது, அதை மீறிய ஒரு பவர் ஒரு மனுஷனுக்கு கிடையாது. ஆனா யாரெல்லாம் தன்னை நபின்னு வாதிடுறாங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு மீறிய ஒரு பவர் தனக்கு இருப்பதா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்த மாதிரி எனக்கும் வஹி வருது, கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்க, கனவுல வஹி அல்லாஹ் இந்த விஷயத்த சொன்னான், அதை சொன்னான் என்று தன்னை நபி என்று வாதிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை அதான், அவர்கள் தன்னை நபி என்று வாதிடுகிறார்கள், எனவே அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுவான், பல பொய்யர்கள் வருவாங்க, நாம தான் உஷாரா இருக்கணும். கொள்கை விஷயத்துல, அக்கீதாக்கள் விஷயத்துல ரொம்ப உஷாரா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியவர்கள் நாம். அவன் 1000 காரணம் சொல்லுவான், அவன் எவ்வளவு பெரிய திறன் படைச்சவனா இருப்பான், டேலண்ட் இருக்கும் அவனுக்கு. நம்ம கவுந்து போறதே எதுல அப்படின்னா, அடுத்தவனுடைய டேலண்ட்டை பார்த்து, அப்பா இப்படிலாம் சொல்றாரு, இப்படிலாமா இருக்கு, இப்படிலாம் இருந்தா அப்ப இவர் சொல்றது சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்மள்கிட்ட இல்லாத ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு, டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா அதுலதான் நம்ம கவுந்து விழுறோம். அதுதான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய நூரை, பிரகாசத்தை, வெளிச்சத்தை அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே, கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அல்லாஹ், இவன்லாம் ஆல்ரெடி காஃபிர் தான். இவன்லாம் தன்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி தன்னையும் நபி என்று வாதிடுகிறானோ அவன்லாம் காஃபிர் தான், முடிவு பண்ணிட்டான். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே, அல்லாஹ் தன்னுடைய நூரை, தன்னுடைய பிரகாசத்தை பரிபூரணப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, காலத்துக்கு பின்னாடி நியமனம், ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே முசைலமத்துல் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் முசைலமா, அவன் கூட அல் கத்தாபை சேர்த்துருவாங்க துணை பெயரா.
கத்தாப்னா பொய்யன்னு அர்த்தம். முசைலமத்துல் கத்தாப், பொய்யன் முசைலமா. அந்த பொய்யன் முசைலமா தன்னை நபி என்று ரசூலுல்லா வாழ்ந்த காலத்திலேயே தாவா செஞ்சான். நானும் நபி தான், அவர் மட்டுமா நபி, நானும் தான் நபி, எனக்கு தான் வகி வருது, நான் சொல்றதையும் கேளுங்க, எனக்கும் ஒரு மார்க்கம் உண்டு என்னெல்லாம் என்ன செஞ்சான் முசைலமத்துல் கத்தாப் சொன்னான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ராஃபிதியாக்கள், ஷிஆக்கள் சொல்றோம்ல, ஷியான்னு, இந்த ஷிஆக்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நபியாக வாதிடுறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அலியும் ரசூலுல்லாஹ். அவங்களே பல குரூப் இருக்கு. சில பேர் ரசூலுல்லாஹ்தான் நபியா ஏத்துக்குவாங்க, அலியுன் வலியுல்லாஹ்வாங்க, பிரச்சனை இல்லை. சிலர் அலியுன் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி என்று வாதிடுறாங்க. அவங்க ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் வந்ததே அலிக்கு தான், குர்ஆன் இறங்கினது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் குர்ஆன் வந்துச்சு, அது 40 ஜுஸ்வா இருந்துச்சு முன்னாடி. அப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கொடுத்து குர்ஆனை வாங்கிட்டாரு. குர்ஆனை வாங்கினதுல 10 ஜுஸ் கழிச்சுட்டு 30 ஜுஸ் தான் இப்ப மிச்சம் இருக்கு. உண்மையிலே அலி அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் 40 ஜுஸ் என்றெல்லாம் இட்டு கட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. கந்தாபுகள், காதிபுகள், பொய்யுரைக்கக்கூடியவர்கள். அதுக்கு பிறகுண்டான காலகட்டம், அதாவது 1839 1908 செத்து போன மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, இவன் தன்னை நபி என்று வாதிட்டான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவன் செத்து போயிட்டானா நமக்கு என்ன அப்படின்னு நம்மளால இருக்க முடியல. நமக்கு பக்கத்துலையும் நம்மளை சுத்தியும் இவனுக்கு குரூப் இருக்கு. இந்த மிர்சா அஹ்மத் குலாம் காதியானிய ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க, நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, நமக்கு கூடயே நம்மளுடைய சுத்தியே இருக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான்னா, அஹ்மத் மிர்சா குலாம் காதியானி, அவன் பேர் அஹ்மத். அவன் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தையே காட்டினான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உம்பஷிரம் பி ரசூலின் பி ஹக்கின் மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். 61வது சூரால 6, 7, 8வது திருவசனம். வைது கால ஈசா இப்னு மரியம் யா பனி, அந்த தொடர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இடையில சொல்வான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தன்னுடைய மக்களுக்கு, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், உங்களுக்கு பின்னாடி ஒரு நபி வருவார், அவர் தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் உண்மையாக்குவார். முபஷ்ஷிரம் பி ரசூலின் பி ஹக்கின் மின் பஅதி, அவர் என்னை விட சிறந்த நபி, அவர் என்னை விட சிறந்த நபி. இஸ்முஹு அஹ்மத், குர்ஆன்ல உள்ள வார்த்தை, அவருடைய பெயர் அஹ்மத் அப்படின்னு குர்ஆன்ல இன்னைக்கும் இருக்கு. இவன் என்ன செஞ்சான், அந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, அல்லாவே சொல்லிட்டான் பார்த்தீங்களா, அஹ்மதுன்னு தானே சொல்லியிருக்கான். ஆமா, இவங்க பேர் என்ன, முகம்மது. அப்ப இவர் இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட கடைசி நபி என்பது, இறுதி நபி என்பவர், பின்னால் வரக்கூடிய நபி என்பவர், தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நபி என்பவர் நான் தான். அவன் இந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான், இஸ்முஹு அஹ்மத் என்கிற வார்த்தையை பிடிச்சிட்டான். இது தெரிஞ்சோ என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியினுடைய 3352வது ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு. முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தந்தை வாயிலாக அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லீ ஹம்ஸத்து அஸ்மாஇன், எனக்கு 5 பெயர்கள் உண்டு. அன முஹம்மத், நான் தான் முஹம்மது. வ அன அஹ்மத், நான் தான் அஹ்மது. வ அனல் மாஹி, எனக்கு மாஹி என்கிற பெயரும் உண்டு. அல்லது யம்ஹுல்லாஹு பிஹி அல் குஃப்ர், அல்லாஹ் என்னை கொண்டுதான் குஃப்ரை ஒட்டுமொத்தமாக அழித்தான். வ அனல் ஹாஷிர் அல்லது யுஹ்ஷரன் நாசு அலா கதபி, எனக்கு ஹாஷிர் என்கிற பெயர் உண்டு, அல்லாஹ் எனக்கு பின்புதான் மறுமையில எல்லாத்தையும் எழுப்புவான். வ அனல் ஆகிப், நான் தான் இறுதி முத்திரை குத்தப்பட்டவன் என்று எனக்கு 5 பெயர்கள் உண்டு என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூல் இப்ப இவன்ட்ட மிர்சா அஹ்மத் குலாம் காதியானி இருக்காங்கல்ல, இவனுங்க குரூப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்கடா, அஹ்மதுன்னு ரசூலுல்லாவுக்கு ஒரு பேர் இருக்கு,
எனவே குர்ஆன்ல இஸ்முஹு அஹ்மத் என்று சொல்லப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னா அப்படின்னு எங்க இருக்கு? எனக்கு 5 பேருன்னு எங்க இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸ்னா எப்ப வந்துச்சு? ஆரம்பிச்சிருவான். ஹதீஸ் எப்ப வந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. குர்ஆன் மாதிரி ஹதீஸ் புத்தகமா துவக்கப்பட்டுச்சா? குர்ஆன் எப்படி பின்னால் துவக்கப்பட்டதோ அது மாதிரி ஹதீஸும் பின்னால் தான் துவக்கப்படும். இதுல சஹீஹ் இருக்கு, தஈஃப் இருக்கு, பலகீனமானது இருக்கு, அதனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எதை ஏத்துக்க முடியாது? பலகீனமானதையா? ஹதீஸையே ஏத்துக்க முடியாது. ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் இந்த ஹதீஸை மறுக்கணும்னா அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஹதீஸை ஏத்துக்க கூடாது. அதனால தைரியமா முன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஹதீஸே கிடையாது, குர்ஆன் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான் உண்டு, குர்ஆன் அல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டான். இதை நம்புகிற கூட்டம் அவன் வாழ்ற காலத்தில் இல்ல, 1908 செத்து போயிட்டான். ஆனா இன்னைக்கும் அவனை நம்புகிற, அவனுடைய அகீதாவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்குது என்பது வேதனை. அதுக்கு பிறகு 1935 பிறந்து 90 செத்து போனவன் ரஷாத் கலீஃபா. இந்த கூட்டமும் இருக்கு. சப்மிட்டட்ஸ் டு காட் அலான், ஒருவனே தேவன் என்று சொல்கிற ஒரு குரூப். எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. மோடி சொல்றான்ல இப்ப ஒன் நேஷன் ஒன் இந்தியா. அது மாதிரி எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னவன் தான் சப்மிட்டட்ஸ் டு காட் அலான்ல உள்ள ரஷாத் கலீஃபா. இவனுக்கு ஒரு டேலண்ட் இருந்தது. பொதுவாகவே நான் ஒண்ணு சொல்லுவேன், யாரா இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் சொன்னா பாராட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவர் நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், சொல்லுங்க, தப்பு கிடையாது. கெட்டது சொல்லும் போது இவர் கெட்டது சொல்றாரு, இவர் சொல்றது எல்லாமே சரி கிடையாது, இது சரி ஓகே, ஆனா இது தப்பு அப்படின்னு பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு தான் நமக்கு அல்லாஹ் 6 அறிவு தந்திருக்கான். அல்லாஹ்வுடைய வார்த்தையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையோ பகுத்தறிஞ்சு பார்க்க முடியாது. அதை அப்படியே ஏத்துக்கணும், வேற வழி கிடையாது. நபியும் அல்லாஹ்வும் இல்லாத மற்றவர்களுடைய வார்த்தைகளை பகுத்தறிகிறதுக்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒண்ணுல வித்தியாசமா சொல்லிட்டா அவனை தலைக்கு மேல வச்சு தூக்கிட்டு ஆடுற கூட்டம் நாம. அவன் என்ன செய்யறான்? அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு கொஞ்சம் போக 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 அவனுடைய விஷத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கக்க ஆரம்பிக்கிறான். அவன் முழு விஷத்தையும் கக்கும் போதுதான் ஐயோ இவன் கெட்டவன். ஏங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் நல்லவன் சொன்னீங்க, தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினீங்களே, இவனு மேல ஒரு உத்தமம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா அப்ப சொன்னோம், இப்பதான் புரியுது. அதனாலதான் யாரையும் ஓவரா தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடக்கூடாது. அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சக்தி. இந்த ரஷாத் கலீஃபா என்பவனை வளர்த்து விட்டதே யாரு அப்படின்னா முஸ்லிம்கள் தான். அலைஹா திஸ்அத அஷர் என்கிற ஒரு ஆயத்து 74வது சூறால 30வது ஆயத்தை வந்து ஆயத்து. அதன் மீது 17 இருக்கு, திஸ்அத அஷர் 19 இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எதன் மீதுன்னா முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நரகம், நரகத்துக்கு 19 காவலர்கள். முன்பின் ஆயத்தை அல்லாஹ் சொல்லுது, 19 காவலர்கள் இருக்கிறாங்கன்றத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். ஆனா இவன் என்ன செஞ்சான்? இந்த அயோக்கிய பைய, குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, குர்ஆனுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன சக்தி? குர்ஆனுடைய ஆயத்துகள், குறிப்பிட்ட வசனங்கள், அது மாதிரி அல்லாஹ் என்கிற வார்த்தை, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் 19ஆல வகுத்தா 0 வந்துடும், பேலன்ஸ் வராது. 19ஆல வகுத்தா 0 வரும். குர்ஆன்ல எத்தனை இடத்துல அல்லாஹ்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த அல்லாஹ் என்கிற வார்த்தை இத்தனையா, அத 19ல வகுத்தா 0 வந்துடும் அப்படின்னு சில விஷயத்தை கண்டுபிடிச்சான். எல்லாம் அப்படி இல்லைங்கிறது வேற விஷயம், குர்ஆனுடைய எல்லா வார்த்தையும் அப்படி இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் இருக்கட்டும். அவன் சொன்னது 19ல அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அவன் ஓப்பனா பேசினான். பேசின உடனே நம்ம ஆளுங்களுக்கு கேட்கவா வேணும்? அஜரத்துக்கு தான் பயன் பண்ண தெரியாது. ஆனா கந்தசாமி, குப்புசாமி, யார் யாரெல்லாமோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பத்தி பேசுவான். பேசும்போது நம்ம என்ன நம்ம அஜரத்துலாம் பேசுறாரு, அவன் பேசுறான் பாரியா, சூப்பரா பேசுறாரியா அப்படின்னு என்ன செஞ்சான்? தலைக்கு மேல தூக்கி கடைசியில் அவன் என்ன செய்வான்? நமக்கே மிளகா அரைப்பான், நம்ம தலை மேல ஏறி உட்காது. நம்ம அப்பதான் நமக்கு உணரும், ஆகா தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த அயோக்கிய பையன் சொன்ன உடனே இதை நம்பி, இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியா
இவனை கூப்பிட்டு ஒரு குர்ஆன் திருக்குர்ஆன் மாநாட்டுல ஒரு மிக பெரும் அவார்டு இவனுக்கு கொடுத்துச்சு. இவனுக்கு அவார்டு கொடுத்து சிறப்பிச்ச உடனேயே இவன் என்ன செஞ்சுன்னா, இவனுக்குன்னு ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. இவர் சூப்பரா பேசுறாரு, இவர் நல்ல பேசுறாரு, நல்ல செய்யறாருன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. அந்த கூட்டத்தை தன்னுடைய சொல்படி கொண்டு வந்தான். குர்ஆனுடைய ஆயத்தை எல்லாம் சேர்த்தான். சேர்த்து பார்த்தா இவன் சொன்ன மாதிரி 19 வகுப்பட மாட்டேங்குது. அது 19 வகுப்பட்டா மீதி 2 வருது. யோசிச்சான், என்னடா தப்பா போச்சே, நம்மளை நம்ப மாட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்னா 19 வகுபடுற மாதிரி குர்ஆனை மாத்தணும். ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மாத்திட்டா போச்சு. சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துல கடைசி 2 ஆயத்துகள், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் வர ஆயத், இந்த 2 ஆயத்தும் குர்ஆனே இல்லைன்ட்டான். இது குர்ஆன்னு சொன்னாதானே உங்களுக்கு 2 மிச்சம் வருது. இது குர்ஆன் கிடையாது. இப்ப எவ்வளோ, இவ்வளோ, இதை அதுத்தா 0 வந்துச்சா. நான் சொன்னது வைத்தியகரத்தனமா இல்லையா? இருக்கிறத வகுக்குன்னு நீ சொன்ன, இப்ப இது வகுபடலன்னு சொல்லும் போது இது எப்படி வகுபடுன்னு சொல்லணுமா? இல்லைன்னா அதுல 2 ஆயத்தை தூக்கின பின்னாடி இதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பேர் வச்சான், புதிய ஏற்பாடு. பைபிள்ல தான் அப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டோம், குர்ஆன்லயும் ஆரம்பிச்சு விட்டான். பைபிள்ல தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் உண்டு. குர்ஆனும் சக்தி மிக்கது, குர்ஆன்ல எந்த மாற்றமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி குர்ஆன் இருந்ததோ அப்படியே தான் குர்ஆன் இருக்கிறது அப்படின்லாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. அதுக்கு அவன் ஆப்படிச்சான், தூக்கிட்டு செஞ்சான் புதிய ஏற்பாடுன்னு ஒரு குர்ஆன். இப்ப நம்ம இதுல அந்த 2 ஆயத்தை தூக்கணும் அப்படின்னு அவனுக்கு என்னென்ன தோணுச்சோ அதையெல்லாம் குர்ஆன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அந்த ரஷாத் கலீஃபா. இத ஏத்துக்கிட்டு 19 குரூப்பு, அந்த குரூப்புக்கு பேரு 19 குரூப்புன்னு ஒரு குரூப் என்ன செஞ்சது, அவனுக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சது. அவனுக்கு சார்பாகவும் தமிழ்லையே நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்களே புதிய நினைவூட்டல் அப்படின்னு ஒரு மாத பத்திரிகையும் நடத்தினாங்க. அதுல நம்ம ஆளுங்க ரொம்ப பேர், மாத பத்திரிகை எல்லாம் குறைஞ்சு போச்சு, அதனால 100-50 வாங்கி இலவச பிரதிகள் கொடுக்கணும், ஏன் குர்ஆன் கருத்துக்கள் சொல்லுது அப்படின்னு செஞ்சவங்களும் உண்டு. புதிய நினைவூட்டல்ன்ற பேர்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சான். இஸ்லாத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் தகர்த்தான். குர்ஆன் தான் பேசிக்னு சொல்லணும்ல, குர்ஆனை தகர்த்துட்டான். இந்த குர்ஆன் இல்ல, வேற குர்ஆன் அப்படின்னா. ஏற்கனவே ஒருத்தவங்க ஹதீஸே இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தான், அதை புடிச்சுக்கிட்டான். குர்ஆனே இல்லைன்னு சொல்லும் போது ஹதீஸே இல்லைன்னு சொல்றது பெரிய கஷ்டமா? ரொம்ப ஈஸி. ஹதீஸை மறுத்தான், குர்ஆனும் இல்ல ஹதீஸும் இல்ல. அப்ப புதிய ஏற்பாடு தான் குர்ஆன். புதிய ஏற்பாடு தர்றதுக்கு நீ யாரு? நான் நபி. இந்த சமூகம் கெட்டு போயிடுச்சு. ஏன் கெட்டு போச்சு? 1400 வருஷம் ஆகி போச்சு. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் உண்மை இஸ்லாமியர்களாக இல்லை. அதனால இவர்கள் எல்லாத்தையும் உண்மை முஸ்லிமா மாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன், என்ன தூதரா இறைவன் அறிவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயத்தை முன்கொண்டு வந்தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கரெக்டா இவனுங்கள்லாம் எவ்வளோ அயோக்கியர்கள் என்பதை முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாங்க. சமீபத்தில் ஒருத்தன் ஷக்கீல் இப்னு ஹனீஃப் அப்படின்னவன் பல்லாவரத்துல டென்ட் அடிச்சு தங்கி எவ்வளவு பேரை கெடுக்க முடியுமோ அவ்வளவு பேரை கெடுத்தான். பீகார் சொந்த ஊர், உஸ்மான்பூர் அப்படிங்கிறது அவனுடைய ஊர். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படின்றத முன் வச்சு நான் தான் மஹதின்னு பேசான், நான் தான் கடைசி மஹதி, நான் தான் வந்துட்டேன், உலகம் அழிய போகுது. அவனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். தஜ்ஜால் கடைசி காலத்துல தஜ்ஜால் வருவான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, தஜ்ஜால் வந்துட்டான். தஜ்ஜால் எங்கடா வந்தான்? தஜ்ஜாலுக்கு என்ன அடையாளம்? ஹதீஸ்ல வருது, தஜ்ஜாலுடைய நெத்தியில காஃபிர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், அவனுடைய நெத்தியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் தான். உடனே இவன் கண்டுபிடிச்சான், அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் காஃபிரு. அமெரிக்காவும் பிரான்ஸும் காஃபிரா? எப்படி? அமெரிக்கா லாஸ்ட்ல உள்ள காவை மட்டும் எடுத்துக்கங்க. அமெரிக்கா, பிரான்ஸ் ஃபா ரா அரபில ஃபா ரா, காஃபிர் காஃபிர். அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் தஜ்ஜாலு.
தஜ்ஜாலுங்கிறவன் புதுசாலாம் வரமாட்டான், ஆல்ரெடி வந்துட்டான். அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் தஜ்ஜாலு. எப்படி அவன் தஜ்ஜாலு அப்படின்னா, அமெரிக்கால லாஸ்ட்ல உள்ள காவை எடுத்துக்கணும், பிரான்ஸ்ல முன்னாடி உள்ள ஃபாவும் ராவும் எடுத்துக்கணும். காஃபிர் ஆயிடுச்சா, ஆமான்னுச்சு ஒரு கூட்டம். இதுல நமக்கு எல்லாமே இதுல என்னன்னா, இதையும் ஏத்துட்டு தலையாட்டுற ஒரு கூட்டம் பின்னாடி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அவன் தன்னை மஹ்தின்னு சொன்னா, தன்னை நபின்னு சொன்னான். ஏன் அவ்வளவு தூரம்? இப்ப ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஹனீஃபும் இருக்கான், ஷக்கீல் இப்னு ஹனீஃபும் இப்போ உயிரோட தான் இருக்கான், தன்னை நபின்னு தான் சொல்றான். ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஆலிம் சௌத்தர் புதுசா அவதாரம் எடுத்திருக்கிறார் மஹதியாக, தன்னை மஹதின்னு சொல்றார். அவரை இழுத்துட்டு போய் பாக்கியத்துல உட்கார வச்சு உஸ்தாத்மாரெல்லாம் பேசி அவனை எப்படியாவது திருத்தலான்னு பார்த்தா அவன் கொள்கையிலேருந்து போற மாதிரி தெரியல. அவன் வால் முதல், அவன் வழிகேடன் அப்படின்னு சொல்லி ஃபத்வா வழங்கிட்டான். பாக்கியத்துலேருந்து ஃபத்வா கொடுத்துட்டாங்க, அவன் வழிகேடன் காஃபிர் ஆயிட்டான்னு சொன்னான். சொன்ன பின்னாடி அவன் பின்னாடி தொப்பி போட்ட முஸ்லீம்கள் இருக்காங்க, சொந்தமா பள்ளியாசல் வச்சிருக்கிறான். மஹதின்னா சொல்லிக்கிட்டு இருந்தான் இது வரைக்கும். ஆனா இப்ப அவனுக்கு தனி யூடியூப் தளங்கள் இருக்கு. எந்த தளம்னு கேட்காதீங்க, அப்புறம் நீங்களும் அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. யூடியூப் தளம் இருக்கு, அவனுக்குன்னு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, லட்சக்கணக்கான பேர் அவனை ஃபாலோ பண்றாங்க, அவனுடைய வீடியோக்கள் பாக்குறாங்க. இப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னை அல்லான்னு சொல்றான். எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? அட பைத்தியக்காரன், நீ எப்படி அல்லாஹ்வாவ அப்படின்னா, நீனும் அல்லாஹ் தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளை ஒருத்தன் எதிர்க்க கூடாது. ஏய் நீ எப்படிறா அப்படின்னா, நீங்க என்னை விட பெருசு அப்படின்னா, ஆமா ஆமா அப்ப நீ பெருசுதான் அப்படின்னு வேலையை முடிச்சு போயிடுவோம். அவனை போய் நீ எப்படிறா அல்லான்னு கேட்டா அவன் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டான், நீனும் அல்லாஹ் தான், நான் எப்படி அல்லாஹ்வாவேன்? அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், எல்லாத்துலயும் அல்லாஹ் இருக்கான். அட பைத்தியங்களா, சரி எல்லாத்துலயும் அல்லாஹ் இருக்கான், நானும் அல்லாஹ், எங்குள்ள அல்லாஹ் இருக்கான், நீனும் அல்லாஹ், உனக்குள்ள அல்லாஹ் இருக்கான், கல்லுல அல்லாஹ், அதுவும் அல்லாஹ். கல்லுக்குள்ள அல்லாஹ் இருக்கான்னா அல்லாஹ் கவனிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கண்காணி, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீது சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு தான் மீனிங். அப்படி அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாம், ஊர்ல இருக்கிற எல்லாம், கல்லும் அல்லாஹ், கரையும் அல்லாஹ், இதுவும் அல்லாஹ், அதுவும் அல்லாஹ். அட லூசு, அப்ப நம்ம யாரைத்தான் போய் வணங்க? என்ன நானே வணங்க வேண்டியதான், நான் தானே அல்லாஹ். அப்புறம் நான் போய் என் தனியா இன்னொரு அல்லாஹ்வை தேட? அவன் பாட்டுலாம் வெளியிட்டு இருக்கான், அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நம்ம யூடியூப்ல பயான் போடுறதுக்கு தான் ஆள் இல்லை, அவனுக்கு பின்னாடி கிரியேட் பண்ணி கொடுக்க பெரும் கூட்டம் இருக்கு. அவனுக்கு சாங்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க பாட்டு படிக்கிற மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க, நம்ம ஊருக்கு அல்லாஹ் வர்றார், அல்லாஹ் வர்றார், அல்லாஹ் வர்றார், எப்ப வர்றார், எப்ப வர்றார், எப்ப வர்றார், ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வர்றார், 10 மணிக்கு வர்றார், 10 மணிக்கு வர்றார் அப்படின்னு போட்டு கீழே போடுறான். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஷேக் அவர்கள் பயான் பேசுகிறார். ஷேக் கிடையாது, அல்லாஹ் அவர்கள் பயான் பேசுகிறார். எவ்வளவு மோசமா! இது எல்லாமே எங்கிருந்து வந்த விதை பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காத்தமுன் நபின்னு ஏத்துக்கலன்னா, நபிதான் இறுதி நபின்னு ஏத்துக்கலன்னா, இது மாதிரியான அயோக்கியர்களுடைய வருகையை தடுக்க முடியாது. எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பது மட்டுமல்ல, காத்தமுன் நபி, அவர்கள்தான் இறுதியாக வந்த நபி. நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு கியாமத் எத்தனை 10, 100, 1000 எத்தனை வருஷங்கள் கழிச்சு கியாமத் வந்தாலும் சரி, அத்துணை நாள் வரை, கியாமத் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே நபியாக இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்பதைத்தான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறுதி வரை அகீதாவில் விலகாத, கொள்கைகளில் பிறண்டு விடாத தூய கொள்கை உடையவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا
وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.